சிக்கன் வச்சு சிக்கன் ஸ்டிக் கபாப் பண்ண போகிறோம். கபாப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்சியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சிக்கிடுவோம். மிக்சியில் எவ்வளோ தூரம் பெருசாக சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு போட்டு ஒரு ஜார் எடுத்துக்குவோம். அந்த ஜாரில் போட்டு பாருங்கள், ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும். எல்லாத்தையும் ஜாரில் போட்டுக்கிடுவோம். மிக்சியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு காரத்துக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் நான் வந்து 2 பட்டை போடுறேன். இதில் கொஞ்சமாக பாருங்கள், கொஞ்சமாக பட்டை போட்டுக்குங்க. கொஞ்சம் இந்த நாச்சிப்பூ, ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு. அவ்வளோதான். இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரிக்கு அரைச்சிக்கோங்க. இந்த இது கொஞ்சம் தண்ணியாக இப்படி பிடிக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, இந்த தண்ணி போகிறது அளவுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் மேலே அழகுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மேல் கோட்டிங்க்கு மட்டும். நம்ம உள்ளார வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், அதே நல்ல காரமாக இருக்கும். இதை வந்து நல்லா கொஞ்சம் நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் பாருங்கள். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். அந்த ஸ்டிக்கில் வந்து நல்லா அப்படியே கோட்டிங் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்டிக்கில் வந்து நல்லா கோட்டிங் நிற்கிற அளவுக்கு பாருங்களேன். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு நம்ம மாவு சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த தண்ணி ரொம்ப தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா எடுத்துக்கோங்க. இப்படி நிற்கணும். இந்த கபா வந்து நிற்கணும் நல்லா. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் போதும். இதே மாதிரி எல்லா ஸ்டிக்லேயும் நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம சிக்கன் ஸ்டிக்கு கபாப் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கோம். நான் வந்து இது மேலே ரொம்ப போடாமல் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் குறன்னு அடித்து வச்சுட்டு லேசாக போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். லேசாக போட்டுட்டு நம்ம எண்ணெயில் வச்சு நம்ம பொரிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு ஃபேன் வச்சுக்குவோம். அடுப்பில் காயட்டும். எண்ணெய்க்கு இது போட்டுக்குவோம். ஆயில் போட்டுட்டு இந்த ஸ்டிக்கை வந்து இதில் வச்சுருவோம். நல்லா இதாகட்டும். இது ரொம்ப ஈஸி. இந்த கபாப் வந்து ரொம்ப வந்து சீக்கிரமும் செய்யலாம். இதே வெஜிடபிள்ஸ்லையும் இது மாதிரி செஞ்சு நம்ம செய்யலாம். இது ரொம்ப வந்து பிள்ளைகள்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. கொஞ்சம் நல்லா இதாகட்டும். பிறகு நல்லா ஆயில் நல்லா இதாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சுக்கிடுவோம். நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே பிரட்டி வச்சுக்குவோம்.
அவ்வளோதான், ஈஸியாக நம்ம திரட்டி வச்சுக்குவோம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்குவோம். கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். பாருங்கள், அழகாக வெந்துருச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்கிரிப்பியாக, நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.